உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒவ்வொரு ராசி பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துன ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. உங்கள் உடனுக்குடன் பதில் தரப்படுங்க. இப்போ காலபுருஷ தத்துவப்படி நம்ம 12 வீடுகளில் நமக்கு 7வது வர வீடு துளாராசி என்பர்கள். அதாவது சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆடி மாத ராசி பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, கிரகனுடைய சஞ்சாரம் என்ன, கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். அப்போ கிரகனுடைய பார்க்கும்போது துளாராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது சேர்ந்து தொடர்ந்து பலன்கள் வருதுங்க. கிரகங்களை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனுடைய பார்வை இருக்குதுங்க. இப்போ 6ஆம் இடத்துல சந்திரனுடைய பார்வை இருப்பதால் உங்களுடைய தாயார் வழி உடல் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. தாயார் உடல் நல்ல அக்கறை செலுத்த வேண்டும். கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய் வருவதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத கோபங்கள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய பார்வை இருப்பதால் மனைவியிடத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக பேசுவது நல்லது. உங்களுடைய முக்கியத்துவம் கொடுங்க மனைவிக்கு. இதெல்லாம் அந்த காலகட்டம் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்துல மனைவி ஸ்தானம் மறையும் பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியது குருவுடைய பார்வை இருக்கிறார். உனக்கு 9 குருனா நம்ம நிற்கிறது பார்க்குறது எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருப்பதால் எல்லா வகையிலும் வெற்றி வாகை சூழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை தரும்பாங்க. குருவுடைய பார்வை தெளிவாக இருக்குது இந்த மாதம். தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பு ரொம்ப சிறப்புங்க. புதன் இருக்குது நல்லது தான். ஆனால் சூரியன் சேர்ந்த புதன் உட்காந்துருக்கார், ரொம்ப சிறப்பு. ஆனால் புதன் வக்கரனில் போகிறார், அதுதான் இங்கே பிரச்சனை. எப்படின்னாக்க புதன் வக்கரனில் போகும்போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காக கொஞ்சம் காலதாமதம் ஆக்கிவிடும், கொஞ்சம் லேட்டாகும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் செவ்வாயும் கேது இருக்கிறதால கொடுத்த வாங்கல் கொஞ்சம் பணம் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சற்று அக்கறையுடன் பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் கொடுத்த பணம் வாங்கினோம்னா கொஞ்சம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா என்ன காரணம், கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டுனா கொஞ்சம் மாட்டிப்பீங்க. கிரக மாற்றங்கள் இம்மாதம் ஆடி மாதத்தில் 17/7/2025 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். புதனுடைய பார்வை தான் வீட்டு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்து மாறுறது ரொம்ப சிறப்புங்க. வெளிநாடு வெளி சார்ந்து படிக்கிறவங்களே எல்லாமே நல்லா கூடிய படிப்பு கொஞ்சம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அந்த மாற்றம் இருக்குதுங்க. 26/7/2025 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 8ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் எங்கே மாறுக்கிறார்னா பாக்கியஸ்தானத்திற்கு மாறுக்கிறார். இப்போ 27/7/2025 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் அந்த மாதம். சரிங்களா? இதில் 3/8/2025 பார்க்குறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு 3/8/2025 அன்று உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறது நல்லதுங்க. தொழிலை பார்க்கும்போது நல்ல யுக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இப்போ துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போனாக்க, தனது அயராத உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றும் துளாராசி அன்பர்களே, நீங்கள் அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தீர்க்கமான எண்ணம் உடையவர் நீங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியெல்லாம் வெற்றி வகை சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் அலையும்போதுங்க. புத்து சாதித்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரத்து தாமதப்படும். மற்றவுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துளாராசினியர்களுக்கு ஆடி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன அப்படி பார்க்க இருக்கிறோம். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்குதுங்க. இந்த காலகட்டம் பணவரத்து தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரின் உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டி இருக்குதுங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறது? துளாராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் நடக்கிருக்கின்ற உங்கள் பலன்கள் என்ன? குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையை கையாளுவது நல்லது. மிகவும் கவனமாக கையாளென்றால் அது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்குங்க.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் உங்கள் ஆலோசனை கேட்காமல் தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. அதனால் வீண் கோபங்கள், வீண் விவாதங்கள்லாம் வந்து நீங்கள் இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பரிடத்தில் கவனமாக படுவது நல்லது. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம ரொம்ப பண்ணோட நமக்கு அவங்க வேலையை காட்டாமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக சூதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் துலா ராசி பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறார்? பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை தரும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. கலைத்துறையினருக்கு, அதாவது துலாராசியில் பிறந்த கலைத்துறைக்கு எப்படி போகுது? தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்க இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். புதிய சாதித்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து ஆற்றல் பெற போறீங்க. அரசியல் துறை நண்பர்களுக்கு எப்படி போகுது இந்த மாதம்? அரசியல் துறையினருக்கு துலாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாம் வந்து சேர இருக்குதுங்க. மன மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் என்னப்படியான காரியங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கும் மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவி கிடைக்க இருக்குதுங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. துலா ராசியில் முதலாவது நட்சத்திரம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம். சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திர காலக்கு அப்படி போகுது. சித்திரையில் பிறந்தவங்க பார்க்கும்போது கொஞ்சம் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உள்ளத்தில் மகிழ்ச்சி ஒரு வண்ணம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெகு நாட்களாக புத்திரபாய் காத்து கொண்டு காலகட்டம் புத்திரபாய்க்கு கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. திருமணத்துக்காக வரம் தேர்வு இந்த காலகட்டம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு சற்று கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே முன் எச்சரிக்கை, முன் அவசரம் இல்லாமல் செய்வது நல்லது. உடல் உபாதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். செலவுகள் செய்யக்கூடிய நேரங்களுக்கு வண்டி வாங்கறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேவையில்லை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. ஜூலை மாதம் 20, 21 இப்போ நாளைக்கு நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்ட தினம் போது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய தினங்களாக இருக்குதுங்க. ஜூலை 20, 21 தேதிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் அஷ்டமாகிறது ரொம்ப உங்களுக்கு எந்த விஷயத்தையும் உங்களுக்கு யோசி விடாமல் பண்ணும். அதிர்ஷ்ட தினங்கள்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 10, 11. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. இதில் சித்திரை நட்சத்திர காலப்பந்தங்களுக்கு சொல்லியாச்சு. சுவாதி சொல்லிட்டேன். இதில் பார்த்தும்போது உங்களுக்கு விசாக நட்சத்திர காலுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை வாய்ப்புகள், கட்டிட வேலைகள் இதெல்லாம் நடந்து முடிவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. பொருளாதார பிரச்சனை தலை தூக்கும். கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இது மட்டும் இல்லாமல் உடல் அக்கறை தெரிவிப்பது நல்லது. மனைவிடத்தில் கொஞ்சம் சற்று பொறுமையை கையாளுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த மாற்றங்கள், உடலில் இருந்தவுடைய பிரச்சனைகள், செலவுகள், வீண் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்தில் துலாராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும், உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் சற்று சூட்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா நேர்களே, துலாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் பொறுமையாக வெளியிடும். நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கம்.